பிரைஸ் தி லார்ட். உங்கள் ஜெனிஃபர் கீதா வட சென்னையில இருந்து. இப்போ நான் நின்றுட்டு இருக்கிற ராயபுரத்துல இருக்கிற ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷனுங்க. இது தொடங்கி சுமார் 110 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சான். ஆனா ரொம்ப சிறப்பா இது வரைக்கும் அவங்க பணியாற்றுறாங்க. தங்க உயிரை கூட துச்சமா நினைச்சு அவங்க வேலை செய்யறத பார்த்தா ஆச்சரியமா இருக்குதுங்க. ஆனாங்க எனக்கு இந்த இடத்த பார்த்த உடனே ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஞாபகம் வந்துச்சுங்க. ஆமாங்க, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் நிறுவன பொற்சிலையை வணங்காதவங்க அக்னி சூளையில போடப்படுவாங்கன்றத அறிஞ்சும் அவங்க 3 பேரும் ராஜா நிறுவன அந்த சிலையை வணங்கலங்க. அதுக்கு பதிலா ராஜா அவங்கள கூப்பிட்டு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, எங்க தேவன் எங்களை தப்புவிப்பார் இந்த அக்னி சூளைக்கு. அப்படி தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்ல, நீங்க நிறுவன இந்த பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்களே பார்க்கலாம். ராஜாவும் ரொம்ப கோபப்பட்டு நெருப்பு இன்னும் 7 மடங்கா அதிகமாக எரிய வைக்க சொன்னாரு. அப்புறம் அவங்கள தூக்கிட்டு போய் போட்டவங்க கூட அந்த அனல் தாங்காம இறந்துட்டாங்களாம். ஆனா அந்த 3 பேரும் கூட ஒருத்தரோட 4 பேரா ஃப்ரீயா அக்னியில உலாவறத பார்த்து ராஜா ஆச்சரியப்பட்டு போயிட்டாரு. போட்டு அவங்கள வெளியே வர வச்சு, எப்பா நீங்க வணங்குன தெய்வம் தான்ப்பா உண்மையான தெய்வம்னு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டாரு. அட, நெருப்புல உலாவனதோட வாசனை கூட அவங்க மேல இல்லையாங்க. என்னங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நெருப்ப போல சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்களா? வேதனையோடு நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா? அன்னைக்கு ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்னி சூழலின் மத்தியில 4ஆம் ஆனவரா உலாவி காத்த தேவன் இன்று உங்கள் சூழ்நிலையில உங்களை காத்துக்கொள்ள வல்லவரா இருக்கிறாரு. ஏசாயா 46ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். ஆமாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நிச்சயம் உங்களை தப்புவிப்பார். God bless you all.